மற்றொரு திரைப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். தமிழக தேர்தல் முடிவடைந்து புதிய அரசு பதவியேற்றிருக்கின்றது. இத்தகைய பின்னணியிலே தமிழக அரசியல் தொடர்பில் பேசுவதற்காக இனிய நந்தவனம் ஆசிரியர் திரு சந்திரசேகரன் அவர்களை இன்றைய திரைப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். முதலிலே இன்று விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்றிருக்கின்றது. உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றன? சுருக்கமாக அதை சொல்லுங்களேன். விஜய் ஒரு புதிய தலைமை, புதிய மாற்றத்தை மக்கள் விரும்புனாங்க. அது தேவையானதும் கூட தான். ஆனால் அவங்க அரசியல் அனுபவத்தோட இன்னும் வர இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவங்களுடைய ஒவ்வொரு விடயங்களும் ஒரு சினிமா தனமான ஒரு போக்காகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு கூட பதவியேற்பவர்களா கூட ஒரு சினிமா அந்த அவங்களுடைய திரைப்படத்துக்கான விளம்பரத்துக்கான முயற்சி இருந்தது போலதான் அந்த நிகழ்வை பார்க்க முடிந்தது. அவருடைய உரையிலிருந்து அங்கு நடந்து கொண்ட விதங்கள் குறித்து எல்லாமே ஒரு சினிமா தனமான ஒரு போக்கு தான் இருந்தது. ஒரு அரசியல் படவில்லை என்பதுதான் உண்மை. அந்த அவருடைய பேச்சிலும் இன்னும் ஒரு முதிர்ச்சி வரையில்லை என்பதுதான் முக்கியமா இங்க கவனிக்க வேண்டியது. அரசியல் குறித்து அவருக்கு இன்னும் ஆழமான பார்வை இல்லை. அந்த திரைப்படங்களில் இறுதியாக பேசக்கூடிய வசனம் போலேதான் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு 4 வார்த்தைகள் பேசி சென்றிருக்கிறார். அதுதான் உண்மை. இன்றைய நிலவரம் தான். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே பரவலாக எதிர்பார்க்கப்படாத ஒரு முடிவைத்தான் கொடுத்திருக்கின்றது. தமிழகத்திலே வாக்காளர்களுடைய மனநிலை உணர்ச்சி ரீதியாக ஒரு கொந்தளிக்கக்கூடிய மனநிலை என்று சொல்கின்றார்கள். 67 உணர்ச்சி கொந்தளி ஏற்பட்டது, 77 ஏற்பட்டது. அதே போன்றுதான் அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அத உணர்ச்சி கொந்தளிப்பு என்று சொல்ல முடியாது. அவர் திரையில் கதாநாயகனா பார்த்து கொண்டாடி விசிலடித்து கொண்டாடிய ஒரு மனநிலையில் தான் அவர் அரசியலுக்கு வரும்போதும் இந்த மக்கள், இந்த ரசிகர்கள் அப்படி உணர்கிறார்கள். தான் கனவிலும் கண்ட ஒரு திரைப்படத்தில் கண்ட ஒரு நாயகனை முதல்வராக பார்க்க வேண்டும், அந்த ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு தான் என்பதை ஒழிய உணர்வுபூர்வமாக இந்த சமூக மேம்பாடு குறித்து, மொழி மேம்பாடு குறித்தான உணர்ச்சி பூர்வமான எந்த ஒரு கொந்தளிப்பும் இல்லை. அண்ணா காலத்தில் இருந்த அந்த மொழி உணர்ச்சிக்கான கொந்தளிப்பு போல் இந்த கொந்தளிப்பு, அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதை ஒரு கொந்தளிப்பு என்று சொல்ல முடியாது. ஒரு பற்றுதல், ஒரு அன்பு, அவரை ஒரு நாயகனாய் பார்த்த ஒரு அன்பு, அவரை முதல்வராகவும் பார்க்க வேண்டும், அவரை கொண்டாட வேண்டும். அந்த மனநிலையில் தான் அவர்கள் கொண்டாடி இருந்தார்கள். அவரை ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று அவர்கள் இன்று வரையில் உணரவில்லை. அவரை ஒரு திரைப்பட கதாநாயகன், தங்களுக்கு தலைவன், அவர் தங்களை இந்த அரசியலையும் வழி நடத்துவார், தங்களையும் வழி நடத்துவார் என்ற ஒரு நோக்குல தான் இந்த மக்கள் அவரை கொண்டாடுகிறார்கள். தமிழகம் மட்டுமில்ல, உலகம் முழுவதும் இல்ல அவருடைய ரசிகர்கள் அவர் வர வேண்டும், முதல்வராக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். நான் பயணித்த மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளில் கூட தமிழர்கள் கூட சினிமா கவர்ச்சியில் தான் இன்னும் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கான முழுமையான அரசியல் தகுதி இருக்கிறதா என்பதை போக போகத்தான் வருங்காலங்களில் தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவருடைய நடவடிக்கை, அவர் இந்த ரசிகர்களை தன்னுடைய ரசிகர் பட்டாளம், தனக்கான ஒரு கூட்டம் அப்படி என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் தொண்டர்களா, தமிழக மக்கள் என்று இன்னும் அவர் உணரவில்லை. தன்னுடைய ரசிகர் இந்த பதவியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், தன்னை கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த சினிமா மனநிலையான கொந்தளிப்பு தான். ஒரு திரைப்படத்தை, அவருடைய திரைப்படம் வெளியிடும் போது எப்படி கொண்டாடுவார்களோ, அந்த திரையரங்கில் சென்று எப்படி விசிலடித்து கொண்டாடுவார்களோ, அதே உணர்வும் அதே மனநிலையில் தான் இன்று வரையில் அவர் அரசியலுக்கு இன்று முதல்வராக பதவியேற்கும் வரையில் அதே மனநிலையோடு தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதில் புதிய மாற்றம், புதிய வெளிச்சம், புதிய ஒரு விழிப்புணர்வு என்பதெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை. அது ஒரு ரசிகர் மனநிலையில் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு ரசிகர் என்ற கருத்தியலை பார்க்கும்போது கூட இதற்கு முன்னர் எம்ஜிஆர், என்டிஆர் போன்ற நடிகர்கள் அரசியலில் வெற்றி பெற்றதற்கு பின்னர் பலர் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் பாக்கியராஜ், ராமராஜன்,
விஜயகாந்த், கமல்ஹாசன் என்று ஒரு நீண்ட பட்டியல் இருக்கின்றது. அதே போன்று ஆந்திராவில் எடுத்துக்கொண்டால் பவன் கல்யாண் கூட என்டிஆர் அவர்களைப் போல அப்படியான ஒரு அந்த பாணியிலே வந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் யாருமே அரசியலில் எம்ஜிஆரை போன்ற ஒரு வெற்றியை பெற முடியவில்லை. ஆனால் விஜய் பெற்றிருக்கின்றாரோ என்ற ஒரு கேள்வி எழுகின்றது அல்லவா? இதுல ஒரு 2-3 விடயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார் என்றால் அவர் திமுக என்ற ஒரு பேர் இயக்கத்தில் 20 ஆண்டுகள் அண்ணா காலத்திலிருந்து பயணித்தவர். திமுகவின் பொருளாளராக இருந்து அரசியலை கற்றுக்கொண்டு அரசியல் நகர்வுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டு சினிமாவில் நடித்துக் கொண்டே அரசியலிலும் பயணித்துக் கொண்டு அந்த அனுபவத்தோடு வெளியே வந்தார். நீங்கள் குறிப்பிட்டது போல பாக்கியராஜ், டி ராஜன், மற்ற நடிகர்கள் எல்லாம் அரசியல் கட்சி தொடங்கி இருந்தாலும் அவர்களுக்கு விஜய்க்கு கொண்ட ஒரு ரசிகர் கூட்டம் இல்லை. இன்னொன்று, அவர்கள் அரசியல் தொடங்கிய காலத்தில் இப்போது உள்ள சமூக ஊடகம் என்பது விரிவடையவில்லை. இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்த கடந்த 3 ஆண்டு காலத்தில் சமூக ஊடகங்களில் மூலமாக அவருக்கான ஆதரவு நிறைய கூடி இருக்கிறது. அதை திரும்ப திரும்ப விஜய் பற்றியே பேசிக்கொண்டும் சமூக ஊடகத்தில் இந்த இளைய சமுதாயம் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். நான் இந்த விஜய் ரசிகராக இருக்கிறேன், விஜய் கட்சியில் தமிழக வெற்றிக்கழகம் கட்சியில் இருக்கிறேன் என்று திரும்ப திரும்ப சமூக ஊடகங்கள் தான் இன்றைய வெற்றி அவர்கள் கொடுத்தது கூட சமூக ஊடக விழிப்புணர்வு தான் சொல்ல வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல மாற்றம். இது அந்த நடிகர்கள் அரசியலுக்கு வந்த காலத்தில் இந்த ஒரு சமூக ஊடக வெளிச்சம் என்பது மிக குறைவாக இருந்தது. 2010க்கு பிறகுதான் இந்த சமூக ஊடகம் என்பது மிக பெரிய அளவில் வந்து கடந்த 5-6 ஆண்டுகளில் இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் போன்ற செய்திகளை பரப்பி கொண்டு இருந்ததால் மக்கள் மத்தியில் எப்போது எல்லோரிடமும் கையில் அலைபேசி இருக்கும் போது குறைந்தது ஒரு நாளில் 3 மணி நேரமாவது அதில் உள்ள செய்திகளை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அப்ப திரும்ப திரும்ப விஜயை பற்றியும் அவருடைய செய்திகள் பற்றி அவர்கள் கட்சி சார்ந்த விஷயங்களை பரப்பப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த சமூக ஊடகம் தான் அவங்களை வெற்றி பெற வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இது மட்டுமே அந்த வெற்றியை அவர்களால் நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமா, இதை வைத்தே ஆட்சி அதிகாரத்தை சிறப்பாக நடத்த முடியுமா என்பது சந்தேகத்துக்குரியது. ஏன்னா உண்மை வேறு, ஊடக வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஊடக பரப்புரை என்பது வேறு. உண்மைக்கு வரும்போதுதான் அதனுடைய சிரமங்கள் தெரியும். ஒரு ஒரு சட்டத்தையோ ஒரு மக்களுக்கான ஒரு பாதையோ வகுக்கும் போது அவங்க என்ன மனநிலையில் இருக்கு. இன்றைக்கு கூட பார்த்தீர்கள் என்றால் பதவியேற்பு விழாவில் இதுவரை கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்த்தாய் வாழ்த்து தொடங்கிதான் ஒரு பதவியேற்பு விழா நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாடப்பட்டது, தேசிய கீதம் பாடப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது 3ஆம் இடத்துக்கு தான் தள்ளப்பட்டது. அது ஏன்? இந்த மொழி உணர்வு இதெல்லாம் எப்படி வர முடியுமா? வர வேண்டும். அரசியல் மயப்படுத்தப்படும் போதுதான் இதெல்லாம் அவர்களுக்கு உணர்வார்கள். சினிமா பாடல் போல இதையும் சினிமாவுக்கான தொடக்க பாடல் என்று கடந்து போய் விட முடியாது. எனவே அவர்கள் இந்த பொறுப்பை அவர்கள் வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும். மொழி குறித்து, கலாச்சாரம் குறித்து, நம்முடைய மொழி கலாச்சாரம் எல்லாவற்றையும் விட்டுவிடக்கூடாது. அந்த உணர்வு இருக்க வேண்டும் என்பது போலதான் அவங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இவருடைய பயணம் நீண்ட தூரம் செல்ல முடியும். இல்லை என்றால் 1 வருடமோ 2 வருடமோ அதற்குள் நீர்த்து போய்விடும். இதே சினிமா மயமான ஒரு போக்கிலேயே இருந்தால் நீர்த்து போய்விடுவார்கள் என்பதையும் இங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள்ல இருந்து தொடர்ந்து பேசுவதானால் பாரம்பரியமான கட்சிகள், திராவிட கட்சிகளாகட்டும், அது திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கின்றார்கள். மாவட்ட ரீதியாக, பிரதேசங்கள், பஞ்சாயத்து ரீதியாக, இப்படியாக நிறைந்த கட்டமைப்பை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தல் என்றால் அதற்கான பிரச்சார யுக்திகளை கிட்டத்தட்ட 12 மாதங்களுக்கு முன்னரே தேர்தலுக்காக தயார்படுத்துகின்றார்கள். வேட்பாளர்களை தெரிவு செய்கின்றார்கள். இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஊடாக படிப்படியாக கட்டமைக்கப்பட்டு தேர்தலை சந்திக்கின்ற ஒரு பாரம்பரியம் தான் அரசியல் கட்சிகளிடையே இருந்து வருகின்றது. விஜயினுடைய அரசியல் பார்த்தீர்களானால் இந்த இன்ஸ்டாகிராம் மூலமான ஒரு அரசியல் ஆரம்பமாகி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த அரசியல் தொடர்பான ஒரு நெரேட்டிவ் மாறி இருக்கின்றது என்று சொல்ல முடியுமா? அரசியல் தொடர்பான நெரேட்டிவ் மாறி இருக்கின்றது அப்படி உறுதியாக சொல்ல முடியாது. நீங்க மற்ற கட்சிகள் பார்க்கும்போது அந்த தொகுதியில் தங்களுக்கான வேட்பாளர் யார் என்று அந்த தொகுதி மக்களுக்கு தெரியும்.
ம். ஆனால் இன்றைக்கு விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு ஒரு வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் அந்த தொகுதி மக்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் பார்த்தது விஜயை மட்டும், விசில் சின்னத்தை மட்டும்தான் பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள். ம். இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய 108 வெற்றி பெற்ற வேட்பாளர்களையும் விஜய்க்கு தெரியுமா என்பது கூட ஒரு சந்தேகத்துக்குரியதுதான். இவர் ம். நம்மளுடைய வேட்பாளரா என்பது அவருக்கு தெரியுமா என்பது கூட எனக்கு புரியவில்லை. ம். இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் திருச்சி தொகுதியில் 9 தொகுதிகளில் 8 தொகுதி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 8 ம். தொகுதியும் உள்ள வேட்பாளர்கள், இப்ப என்னுடைய தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதி. என்னுடைய தொகுதி தவாக வேட்பாளர் நான் பார்த்ததே இல்லை. எங்கள் பகுதிக்கு வந்ததே இல்லை. ம். திமுக வேட்பாளர் வந்திருக்கிறார்கள், அதிமுக வேட்பாளர் வந்திருக்கிறார்கள், பரப்புரைக்கு வந்திருக்கிறார். அவர்கள் இந்த பக்கமே வந்ததில்லை. அவர் எப்படி வெற்றி பெற்றார்? அவருக்கு விசில் சின்னம் விஜய் என்பது மட்டும்தான் இந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஒரு ஒரு ஆர்வம் மக்களுக்கு ஒரு புதிதாக வருகிறார் என்ப ஒரு ஆர்வம். இவர் நிறைய செய்வார் ஒரு நம்பிக்கை. அப்படித்தான் அவரை பார்த்தார்கள் அவர்கள். அவர் ஒரு அரசியல் தலைவராக பார்த்தார்களா என்பது சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த கடந்த 6 நாட்களில் அவர் வெற்றி பெற்ற பிறகு சிலரிடம் நான் உரையாடும் போது கதைச்சார்கள், நாங்கள் அவசரப்பட்டு விசில் ஊதி விட்டோமோ என்று பயப்படுகிறோம். இந்த தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு, மொழி பிரச்சனை, பள்ளி கல்வித்துறை இதெல்லாம் என்ன ஆகும் என்று தெரியாமல் நாங்கள், ஏன்னால் அவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள், எப்படி வழிநடத்துவார்கள் என்பது தெரியவில்லை என்று கல்வியாளர்கள் முதல் கொண்டு இப்ப வருத்தத்தில் இருக்கிறார்கள். தெரியாமல் நாங்கள் ஆர்வக் கோளாறில் ஒரு விசில் ஊதி அவரை வெற்றி பெற வைத்து விட்டோம். இப்ப எங்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்களுடைய தொகுதி அமைச்சர் யார், எங்களுடைய பிரதிநிதி யார் என்று தெரியாமல் யாரிடம் எங்களுடைய பிரச்சனையை கொண்டு செல்வோம். இன்றைக்கு ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்த அமைச்சர்களும் அந்த பொறுப்பாளர்களுமே நன்றாக தெரியும். மீண்டும் சில பாமர மக்கள் அவர்தான் நம்முடைய தொகுதி வேட்பாளர் என்று கூட அவர்களிடம் கொண்டு மனுக்கள் கொடுக்கக்கூடிய சூழலும் வரலாம். என்றால் பாமர மக்களுக்கு விசில் தெரியும், ஆனால் அவருடைய அந்த வேட்பாளர் யார் என்று தெரியாது. அது தெரியாமல் இருக்கும்போது யாரிடம் கொண்டு தங்களுடைய குறைகளை சொல்வார்கள்? எல்லா குறைகளையும் திரு முதல்வர் விஜய் அவர்களே அவரிடமே கொண்டு செல்ல முடியுமா? அவரை எல்லா அடித்தட்டு மக்களும் சென்று அணுக முடியுமா? இந்த மாதிரியான குறைபாடுகள் நிறைய இருக்கிறது. இது வருங்காலங்களில் சரி செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் மக்கள் பிரச்சனையை அவர்கள் உணர்வார்கள். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இது விசில் ஊதுவதும் கைத்தட்டுவதும் சினிமா நாடகம் போன்ற ஒரு நிலையிலேயே மாறிவிடுமோ என்பது கவலையும் இப்ப சிலருக்கு வந்திருக்கிறது என்பது உண்மை. நிச்சயமாக நீங்கள் கூறுகின்ற கருத்துக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கேள்வி என்ன என்று கேட்டால், பாரம்பரியமான கட்சிகள், அது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாகட்டும், மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த தவறிவிட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? மக்களுக்கு பிரச்சனை அது ஓரளவுக்கு உண்மை என்றாலும் அந்த கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அந்த திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஆண்டு விட்டன. அவர்கள் சில குறைகளும் இருக்கின்றன, நிறைகளும் இருக்கின்றன. ஆனால் அவர்களிடம் ஒரு அனுபவம் இருந்தது. இந்த நாட்டை, இந்த மக்களை எப்படி வழிநடத்தி கொண்டு போகலாம் என்பது ஒரு பொருளாதார ரீதியாகவும் எல்லா துறைகளிலும் எப்படி முன்னேற்றம் அடையலாம் என்பது ஒரு அனுபவம் அவர்களிடம் இருந்தது. ஆனால் அந்த அனுபவத்தை எல்லாம், அவர்களுடைய செய்த நன்மைகள் எல்லாம் இந்த மக்கள் மறந்து விட்டார்கள். விஜய் என்ற ஒரு நாயகனை மட்டுமே, தங்களுடைய கனவு நாயகனாக மட்டுமே கொண்டாடி இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இன்னைக்கு சீர்திருத்தங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர்கள் திராவிட கட்சிகள் தான். அவர்களால் தான் நிறைய சீர்திருத்தங்கள், குறிப்பாக திமுக தான் நிறைய சட்டங்களை, மக்களுக்கான சட்டங்களை இயற்றியது அவர்கள் தான். எம்ஜிஆர் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய செய்திருக்கிறார். ஆனால் அவரால் கல்வித்துறை இதெல்லாம் அவர் செய்திருந்தாலும் திமுக என்ற ஒரு கட்சி, திராவிட கட்சி ஆட்சியில் இருந்த போதுதான் 100க்கும் மேற்பட்ட சட்டங்களை ஏற்றி இருக்கிறார்கள், மக்களுக்கான நன்மையான சட்டங்களை. இவ்வளவு நல்லது செய்திருந்தாலும் ஏன் அவர்களை ஆதரிக்கவில்லை என்பது ஒரு கேள்வியா இருந்தா கூட கலைஞர் சொல்லுவார், நாம் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் நன்றியை எதிர்பார்க்க கூடாது என்பதைத்தான் இந்த மக்களிடம் நான் கற்றுக்கொண்டேன் என்று கூறியிருக்கிறார், ஒரு நேர்காணலில் கூறியிருக்கார். அதே போலதான் இன்றைக்கு சென்ற கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் திமுக எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறது. மாணவர்கள் முன்னேற்றம், மாணவர் கல்வி. இந்த 5 ஆண்டில் தான் மாணவர்கள் வெளிநாட்டில் அரசாங்கத்தின் செலவில் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது.
ம். அதற்கு முன்னால் எந்த ஒரு அரசாங்கமும் அதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். 1, 2 பேர் தான் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நிறைய மாணவர்களை அவர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி கல்வி கற்பதற்கான வசதிகளை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு நடந்திருக்கிறது. அதே ம். போல வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு, வேலை வாய்ப்பு செல்வதற்கான பயிற்சி வகுப்புகளை அரசாங்கமே நடத்தி நிறைய பேரை தேர்ச்சி பெற வைத்திருக்கிறார். இதெல்லாம் நல்ல ம். விஷயங்கள் தான். இவர்கள் ஆட்சியில் இதெல்லாம் எப்படி செய்ய போகிறார்கள், செய்வார்களா என்பது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது ம். கூட அரசாங்க பதவிக்கான IAS, IPS பதவிக்கான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து 4 முதல்வர் திட்டத்தின் மூலமாக நடந்து கொண்டிருந்தது. இப்ப அதெல்லாம் கலைத்து விடுவார்களோ என்ற ஒரு கவலையும் இருக்கிறது. அதை ம். கலைத்து விட்டால் ஏழை எளிய மக்கள் மாணவர்களின் படிப்பு கல்வித்தரம் இன்னும் மீண்டும் ஒரு கீழ்நிலைக்கு போய்விடுமோ என்ற ஒரு கவலை இருக்கிறது. இந்த கவலை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை இன்றைய புதிய அரசுக்கு இருக்கிறது. ஏற்கனவே முதல்வர் மேனாள் முதல்வர் குறிப்பிட்டது போல திராவிட ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடர வேண்டும், அதை நிறுத்திவிடக் கூடாது என்பது ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர்களின் ஆதரவில் தான் யாரை எதிர்த்து இவர்கள் அரசியல் செய்தார்களோ அவர்களின் ஆதரவோடு தான் இவர் இன்னைக்கு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். முழுமையான மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கவில்லை தமிழக வெற்றி கழகத்திற்கு. எனவே சென்ற கடந்த ஆட்சியில் நடந்த திட்டங்களை இவர் தொடர்வார் என்ற நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்தால்தான் மக்கள் மீது ஒரு நம்பிக்கையை பெற முடியும். இல்லை என்றால் இப்போது எப்படி கொண்டாடினார்களோ இதே மக்கள் தூக்கி எறியவும் தயங்க மாட்டார்கள். அதான் உண்மை. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று திராவிட இயக்கங்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மொழி தொடர்பிலும் மாநில சுயாட்சி, மாநிலத்தினுடைய தனித்துவம், அதற்கு மேலாக பல்வேறு நலத்திட்டங்கள், நீங்கள் நான் முதல்வன் திட்டம் பற்றி குறிப்பிட்டீர்கள். அப்படி பல்வேறு திட்டங்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு, அதே நேரத்தில் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் போன்ற காரணங்கள் மக்களிடையே ஒரு சலிப்பை ஏற்படுத்தியதாக, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய திருச்சியிலே கூட அன்பில் பொய்யாமொழி அவர்களுடைய வாரிசு என்று சொல்லலாம். அதே போன்று TR பாலு அவர்களுடைய மகன் TRR ராஜா, அதே போன்று துரைமுருகனுடைய மகன், இப்படியாக தலைமை குடும்பத்தில் மட்டுமல்ல மாவட்டந்தோறும், தூத்துக்குடியில் எடுத்துக்கொண்டால் கீதா ஜீவன், தங்கம் தென்னரசு, இப்படியாக இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது அல்லவா? ஆக இந்த குடும்ப அரசியல் மக்களிடையே ஒரு சலிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? நீங்க சொல்ற விடயத்தில் என்னுடைய கருத்தை நான் என்னவென்றால், இது குடும்ப அரசியல் என்பது நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை வெற்றி பெற்றால்தான் அரசியல் செய்ய முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளிலும் குடும்ப அரசியல் இருக்கு. ராஜீவ்காந்தி எப்படி வந்தார்? அவரும் குடும்ப அரசியல் இருந்தாலே வந்திருக்கிறார். நேரு குடும்பம், நேரு மகள், ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, இப்படித்தானே குடும்ப அரசியல் வந்திருக்குது. அப்ப அது குடும்ப அரசியல். இன்றைக்கு இவங்க குடும்ப அரசியலை எதிர்க்கிறோம் என்றால் அவரை ஏன் அவர் கூட்டணிக்கு சேர்த்திருக்க வேண்டும்? அவருடைய ஆதரவு ஏன் பெற்றிருக்க வேண்டும்? இன்னொன்று பார்த்தோம் என்றால், ஒரு நிறுவனம் தலைமுறையாகத்தானே அது வெற்றிகரமாக நடத்தப்படுகிறது. இப்ப குடும்ப அரசியல் இல்லாத அதிமுக அதனுடைய நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு வந்த ஒரு செய்திப்படி எடப்பாடி அவர்களவே பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அங்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அப்போ அங்கு ஒரு அடுத்தடுத்த தலைமுறை அங்க இல்லாததால் அந்த கட்சி ஒரு வலிமை இழந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல, ஒரு கட்டுக்கோப்பான வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமை இல்லாததால் அந்த கட்சி நலிவடைந்து வருவதையும் நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் இந்தியா முழுவதும் எடுத்தீர்கள் என்றால் இன்று ஆட்சி அதிகாரத்திலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எல்லா கட்சிகளிலும் வாரிசு வந்திருக்கிறார்கள், உயர் பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள். அப்ப இது குடும்ப அரசியல் என்று சொல்ல முடியாது. மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை வாக்களித்தால் மட்டுமே தான் அவர்கள் அரசியல் துணை முதல்வராகவோ வருகிறார்கள். மக்கள் புறக்கணித்து விட்டால் அது குடும்ப அரசியலாக பார்க்க முடியாது. எல்லோரும் ஒரு நிறுவனம், ஒரு தொழில், அது அரசியல் செய்கிறார். அரசியலுக்கு யார் வேண்டாலும் வரலாம். குடும்பத்திலிருந்து வரலாம், வெளியிலிருந்து வரலாம். ஒவ்வொருவரும் அது இயல்பான ஒரு போக்குதான் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நமது குடும்பத்திலேயே நாம் நல்லா இருக்கிறோம், நம்மளுக்கு பிறகு நம்ம குழந்தைகளும் மேலே வர வேண்டும். நம்மளுடைய பொறுப்பு உணர்ந்து நாம் செய்யக்கூடிய வேலையோ நாம் செய்யக்கூடிய தொழிலையோ அவர்கள் செய்ய வேண்டும் விரும்புவது இயல்பானது. அப்போ அவர்கள் குடும்பத்திலிருந்தும் அரசியலுக்கு வருவது அவங்க விரும்புவதும் இயல்பானது. விஜய் அவர்கள் வாரிசு, இன்னைக்கு அவர்கள் குடும்பம், அவர் வாரிசு எல்லாம் விலக்கி வைத்திருந்தாலும் ஒருவேளை நாளைக்கு தன்னுடைய வாரிசு தன்னோடு இணைந்து கட்சிக்குள் வரலாம். ஏனால் இந்த கட்சி தொடர வேண்டும், தொடர்ந்து 100 வருடங்கள் இது பயணிக்க வேண்டும் அல்ல. அவருக்கு பிறகு இந்த கட்சியை யாரிடம் ஒப்படைப்பார்? நம்பிக்கையானவர் யார்?
ம். இப்ப அதிமுகவில் அதே பிரச்சனை தானே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா, யாரு ஆமா. அடித்தட்டு மக்களும் பதவிக்கு வரலாம் என்று அவங்க கொள்கை சரியானது என்றாலும் ம், சரியான தலைமை இல்லாததால் கடந்த 10 ஆண்டுகளாக அவங்க தோல்வியை நோக்கி போய்க்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு ம், தேர்தல்களிலும் தோல்விகளை சந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு ஒரு சரியான தலைமை இல்லை. ம், இப்போது இத்தனை வருடங்கள் தோல்வியை கண்ட பிறகு எடப்பாடி என்ற பொதுச் செயலாளரை அவரை விலக்க வேண்டும் என்று அந்த கட்சியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கையை முன்னெடுப்பதாக கேள்விப்படுகிறேன். அப்போ ம், நம்ம இது ஒரு 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 வழி நடத்துறதுக்கு அடுத்தடுத்த தலைமுறை வர வேண்டியது கட்டாயமா இருக்குது, அவசியமா இருக்குது. ம், திமுகவில் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வைத்திருப்பதால் தான் 75 ஆண்டுகளாக அந்த அமைப்பை அவங்களால் வழிநடத்த முடிகிறது. புதிதாக வந்தால் ம், அவர்களுடைய வாரிசுகளும் அவர்களுக்கான நிலைப்பாடுகளுமாக இந்த கட்சியுடைய கட்டமைப்பு உடைந்து விடும். ம், இப்போ கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அந்த கட்சியை வழிநடத்தி இருக்கிறார். அவருக்கு பிறகு உதயநிதி வழி நடத்துறார். அதுக்கு பிறகு அவருடைய மகன் வழி நடத்தலாம். அப்படி செய்யும் போது இந்த நிறுவனம் தொடர்ந்து இந்த அமைப்பு என்பது தொடர்ந்து மக்களுக்கான இயக்கமாகவும் மக்கள் மேம்பாட்டுக்கான போராடக்கூடிய ஒரு இயக்கமாகவும் அது வளர்த்தெடுக்க முடியும். அரசியலில் அவங்களுடைய தொழில் அரசியல் என்னும் போது அதில் ம், பாரம்பரியமாக அவர்கள் வருவது தவறு இல்லை. ம், மக்கள் ம், அவர்கள் என்னுடைய மகன் துணை முதல்வராக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி திணிக்கவில்லை. அவரை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ம், அவருடைய கட்சி சார்பாக எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒத்த கருத்துடைய அவர் துணை முதல்வராக ம், அங்கீகரித்தார்கள். இவ்வளவுதான். இதை எப்படி ம், குடும்ப அரசியல் சொல்ல வேண்டும், சொல்ல முடியும்? ம், இன்றைக்கு ம். நீங்கள் தமிழகம் இந்தியா முழுவதுமே குடும்ப அரசியல் இருக்கிறது. ஆமா. தேர்தல் என்று வரும்போது ஒருவர் பேசிக் கொள்ளும் போது பரப்புரை செய்யும் போது சில காரணங்களை முன்வைத்து சொல்ல வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகளை குறை கூறினால்தான் இவர்கள் வெற்றி பெற முடியும் என்பது என்று குறிப்பிடுகிறார்கள். இதே ம், விஜய் தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னார்? இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை கலாச்சாரம் பெருகிவிட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனார். இந்த 6 நாட்களில் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களுடைய பொறுப்பற்ற தன்மையினால் 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பொதுவெளியில் ம், மக்களை அச்சுறுத்தியது, பாலியல் வன்புணர்வு, 4 வயது ம், குழந்தையை பாலியல் மயப்பட்டது, பண மோசடி செய்து என்று 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தவறுகள் நடப்பதை தடுக்க முடியாது. ஏன்னா ம், இன்றைக்கு சமூக ஊடகம் பெருகிவிட்டது. ஒரு சின்ன நிகழ்வு நடந்தால் கூட அது ம். உலகம் முழுவதும் அடுத்த ஒரு சில துணிகளில் பறந்து விடுகிறது. ஆக ஆமா. எந்த அரசு வந்தாலும் இந்த போக்குகள் நடப்பது உறுதி. அதை தடுப்பது மிக கடினம். ம். இதையெல்லாம் கடந்து மக்களுக்கான நன்மைகள் என்னவென்று ஒரு அமைப்பு செயல்படுகிறதோ அவர்கள் தொடர்ந்து நீடிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக. நீங்கள் கூறிய பல்வேறு கருத்துக்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குடும்ப அரசியல் குறித்து சொன்னீர்கள். அ க க காஷ்மீரிலிருந்து, மகாராஷ்டிராவிலிருந்து ஒவ்வொரு மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் கர்நாடகாவிலிருந்து எங்குமே குடும்ப அரசியல் தான், மறுப்பதற்கில்லை. மற்றொரு விடயம் என்னென்றால், இந்த மாற்றம் குறித்து ஒரு பாரிய நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அது பற்றி சற்று முன்னர் கூட சொன்னீர்கள். இந்த போதைப் பொருள் பிரச்சனை, கொலை சம்பந்தமாக சொன்னீர்கள். தனிப்பட்ட முறையிலே நீங்கள் இந்த மாற்றம் என்பது சாத்தியம் என்று நினைக்கிறீர்களா? அதாவது நான் விஜய் அரசியல் வந்தது வரவேற்கிறேன். ஒரு மாற்று அரசியல் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ம், அவர் அரசியலுக்கான அனுபவங்களை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள உரை, தன்னுடைய பேச்சு, தன்னுடைய நடவடிக்கைகள், இந்த மக்களை, தன்னுடைய ரசிகர்களை வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் அரசியல் மயப்படுத்த வேண்டும். அதுதான் ம், சிறந்த மாற்றமாக இருக்க முடியும். இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பெண்ணுக்கு தள்ளப்பட்டது மாற்றமா? அப்ப ம். மொழி உணர்வு அங்க எங்கே போய்விட்டது? ஆமா. அது மாற்றமா? ம், இது 50 ஆண்டு அரசியல் வரலாற்றில் திராவிட ம், கட்சிகள் பதவி ஏற்கும் போது தமிழ் தாய்க்கு வாழ்த்துக்குத்தான் முதல் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். இவர்களையும் ம், வந்தே மாதரத்தை முன்னுரிமை கொடுத்தார்கள். அதை கேட்கவும் இல்லை. அது பற்றி அவர்களுடைய விளக்கமும் இதுவரைக்கும் இல்லை. அப்ப இது மாற்று அரசியலா? அப்ப ம், ஏற்கனவே இருந்த ஒரு கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்களோ என்ற பயமும் இருக்கிறது. ம், அஹ் ம், அத அது ஏனென்றால் இவர்கள் இன்னும் அனுபவம் குறைவாக இருக்கிறது. ஒரு அரசு ம், துறையில் சில அதிகாரிகளின் வழிகாட்டலில் தான் இங்கு அரசு நடத்தி போடுகிறார்கள். ஆனால் ம், அதிகாரிகள் மனநிலையை இவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்களா, இல்லை ம், தங்களுடைய கருத்து மக்களுக்கான நன்மைகள் என்ற கருத்தை இவர்கள் குறிப்பிட்டு மாற்றம் செய்து வழிபடுத்துவார்களா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ம், இப்போது உடனே இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது. இன்னும் ஒரு ம், 6 மாதங்கள் சென்றால்தான் இவருடைய போக்குகளே தெரியும்.
மாற்றத்தை வரவேற்கிறேன். ஆனால் நல்ல மாற்றமா இருக்கும். என்ன மாற்றம் செய்ய போகிறார்கள்? திட்டங்கள் முதல் கொண்டு ஏற்கனவே 50 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் என்ன மக்களுக்கான திட்டங்கள் கொண்டு வந்தார்களோ அதே போலதானே இவர்களும் இலவசம் தருகிறோம், பணம் தருகிறோம், மின்சாரம் இலவசமாக தருகிறோம். இப்படி இப்படி திட்டங்கள் இது 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 வந்து மாற்றம் சொல்ல முடியாது. அவர்களை இவர்கள் காப்பி செய்து சொல்கிறார்கள் என்பதுதான் புதிய மாற்றம். என்றால் இவர்களின் புதிய திட்டங்கள் என்ன, மக்களுக்கான அதை சாத்தியமாக்கக்கூடிய திட்டமா இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். என்னுடைய திட்டங்கள் அனைத்தையும் நான் செயல்படுத்துவேன், ஆனால் கொஞ்சம் காலம் கொடுங்கள், இங்கே 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது உண்மை என்றாலும் மக்களுக்கான கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வேண்டியது கடமை. இப்போது சென்ற ஆட்சியில் மாதந்தோறும் பெண்களுக்கு 1,35,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருந்தார்கள். இந்த மே மாதம் 15ஆம் தேதி வந்தால் அந்த 1,30,00,000 பெண்களும் எதிர்பார்ப்பார்கள், தங்கள் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வந்திருக்கிறதா, இல்ல விஜய் சொன்ன 2,500 ரூபாய் வந்திருக்கிறதா என்று எதிர்பார்ப்பார்கள். அது வரவில்லை. அதை வழங்குவதற்கு இன்னும் 6 மாசம் செல்லும் என்றால் இதை நம்பி கடந்த 3 வருடமாக இது ஒரு செலவுக்கு வரும், என்னுடைய மருந்து செலவுக்கு வரும், இப்படி எல்லாம் நம்பி இருந்த அந்த மக்கள் கவலைக்குள்ளாவார்கள். அப்போ அந்த 1,30,00,000 மக்களும் விஜய் மீது ஒரு வெறுப்பு உணர்வை மெல்ல மெல்ல கொண்டு வருவார்கள். ஏனென்றால் இவர் சொன்ன 2,500 ரூபாய் கொடுக்க முடியாது, 1000 ரூபாயே கொடுக்க முடியாத நிலையில் எப்படி இவர் 2,500 ரூபாய் கொடுக்க முடியும்? ஏற்கனவே மேனாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட கூறிவிட்டார்கள், 2,500 ரூபாய் கொடுப்பது சாத்தியமில்லை, அதுக்கான பொருளாதார நிலை இல்லை, 1000 ரூபாய் கொடுக்கலாம், அதையாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதையெல்லாம் செய்தால்தான் மாற்றம். அவர் சொன்ன விஷயங்களையாவது தொடர்ந்து செய்ய வேண்டும். அவர் உறுதி கொடுத்த மக்களுக்கான கோரிக்கையை அவர் இந்த திட்டங்கள் எல்லாம் செய்வேன் என்று சொன்னதையாவது அவர் 6 மாதங்களுக்குள் நிறைவேற்றினால்தான் அவர் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்று அரசியலை கொண்டு வருகிறார், புதிய மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வருகிறார் என்று நம்பப்படுவார். இல்லை, இதை செய்யவில்லை, காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தார் என்றால் அவர் மீதும் இன்றைக்கு கொண்டாடிய மக்கள் இன்றைக்கு திமுகவை தூக்கி எறிந்ததை போல் நாளைக்கு அவரையும் தூக்கி எறிவார்கள். அதுதான் இயற்கை. தொடர்ந்து மக்கள் இவர் மீதும் ஒரு தனிப்பு வரத்தானே செய்யும். தொடர்ந்து இதே மனநிலையில் மக்கள் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அடுத்த படம் எப்போது புதிய படம் வரும் என்று எதிர்பார்ப்பது போல அடுத்த ஆட்சி நல்லாட்சி யார் தருவார்கள் என்று எதிர்பார்க்கும் மக்களிடம் வந்துவிடும். ஆகவே இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன், வரவேற்கிறேன். ஆனால் அதற்கான உண்மை தன்மையோடு இவர்கள் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்களே சற்று முன்னர் குறிப்பிட்டது போன்று விஜய் அவர்களுடைய ஆட்சி, விஜய் தேர்தல் பிரச்சாரத்திலே திமுகவை தன்னுடைய எதிரி என்று சொன்னாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள கட்சிகளுடைய ஆதரவிலே தான் இன்று ஆட்சி அமைக்க முடிந்திருக்கின்றது. இந்த ஆட்சி 6 மாதங்கள், 12 மாதங்கள் அல்லது முழுமையான 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும். உங்களுடைய கணிப்பு என்ன? இல்ல, என்னுடைய கணிப்பு படி தொடர வேண்டும் என்பதுதான். 5 ஆண்டுகள் இவருடைய இந்த கூட்டணி நிலைக்க வேண்டும். இதுல எங்க ஒரு பிரச்சனை வரும் என்றால், இந்த திராவிட கொள்கைகளுக்கு எதிரான சில விடயங்கள், மொழி குறித்தோ கலாச்சாரம் குறித்தோ ஏதாவது ஒரு மாற்றங்கள் இவர் செய்ய விரும்பினால், மத்திய அரசாங்கம் அழுத்தம் காரணமாக ஏதாவது மாற்றம் செய்ய விரும்பினால் அப்போது சின்ன ஒரு அதிர்வு வரத்தான் செய்யும். ஏனென்றால் இவருடைய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் இவர்கள் எல்லாருமே என்ன கூறி உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு தருகிறோம், ஆனால் நாங்கள் திராவிட கூட்டணியில் தான் இருக்கிறோம், திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிதான் சென்றிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் தன்னிச்சையாக, தமிழக வெற்றி கழகம் தன்னிச்சையாக இந்த மொழி குறித்தும் மக்களுக்கு விரோதமான ஏதாவது ஒரு செயல் கொண்டு வர முயற்சி செய்தால் இவர்கள் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வெளியேற முயற்சி, ஒருவர் வெளியேறினார் கூட அந்த அரசு கவிழ்ந்து விடும். அப்படியான ஒரு சூழல் தான். ஒரு கம்பி மேல் நடப்பது போல் இவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இவர்கள் 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் இவர்களுடைய ஆட்சி. அப்போதுதான் இவர்களை பற்றி மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்வார்கள். இவர்கள் நல்லாட்சி தருகிறார்களா, இல்லை இன்னும் சினிமாத்தனமாகவே நடந்து கொள்கிறார்களா, பதவி மோகம் மட்டும்தான் இவர்களிடம் இருக்கிறதா, மக்களுக்கான அரசா இது, மக்களுக்கான தலைவரா என்பதையெல்லாம் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தால் மட்டுமே தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். திமுக தலைவர் கூட என்ன சொல்கிறார் என்றால், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் நாங்கள் எந்த ஒரு உடையும் செய்ய மாட்டோம், அவர்கள் நல்லாட்சி செய்ய வேண்டும் என்பதை தான் எதிர்பார்க்கிறோம். ஏன் அவர்கள் ஆதரித்திருப்பார்கள், அவருடைய கூட்டணி கட்சிகளை ஏன் அங்கே அனுப்பியிருப்பார்கள்? நான் என்ன நினைக்கிறேன் என்றால்,
இவர்களால் ஆட்சி அமைக்க முடியாவிட்டால் கவர்னர் ஆட்சி தான் இங்கே நடக்க வேண்டும். ஆமா. அப்போ கவர்னர் ஆட்சி வரும்போது மத்திய அரசாங்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி தலைமையிலான அரசுகள் அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வருவது மிக எளிது. குறிப்பாக மும்மொழி கொள்கை, அது வந்து எல்லா பள்ளிகளிலும் குழந்தைகள் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு திட்டத்தை எல்லாம் அவர்கள் நினைப்பதை எல்லாம் கவர்னர் ஆட்சி மூலமாக கொண்டு வந்து விட்டால் திரும்ப அதை கொண்டு செல்வது, திரும்ப அதை நிராகரிப்பது கஷ்டமாகிவிடும். அவங்க சட்டமாக கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் அதை எடுக்க முடியாது. அதே போல 6 மாதம் கவர்னர் ஆட்சி என்றால் அது மீண்டும் மீண்டும் அவர்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆகவே இங்கே வந்து கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது. யாரோ ஒருவர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு கட்சிகள் ஆட்சி அமைக்கலாம். அதற்கு பெரும்பான்மை 108 இடங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்போது நம்ம திராவிட திமுக கூட்டணி உள்ளவர்கள் மட்டும்தான் அங்கே கூட்டணிக்கு சென்றிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள எந்த ஒரு ஆதரவாளர்களும் அங்கே அவர்கள் கூட்டணிக்கு செல்லவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ விஜய் ஆட்சி அமைத்தாலும் அவர்களை ஆட்சி அமைக்க வழிநடத்த போவது திமுக என்பது இதில் நமக்கு தெரிகிறது. திமுகவோட ஆதரவோடுதான், திமுக கூட்டணி ஆதரவோடுதான் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் நம்ம தமிழக கட்சிகளின் ஆட்சி தான் இங்க நடக்க வேண்டும். வெளியிலிருந்து ஏதும் நமக்கு வந்து ஒரு அழுத்தங்கள் வந்துவிடக்கூடாது என்பதாகவே தான் அதற்காகத்தான் இந்த முடிவு எடுத்திருக்கலாம். திமுக தலைமையும் அந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்பதுதான் நான் கருதுகிறேன். அதுதான் உண்மையாகவும் இருக்கலாம். நல்லது, நல்லது. இறுதியாக தமிழகம் அரசியலை கடந்து அடுத்த 5 ஆண்டுகளில் எப்படியாக வளர்ச்சி அடைய போகின்றது? உங்களுடைய தமிழகம் தொடர்பான அடுத்த 5 ஆண்டுகள் குறித்த ஒரு பார்வையை சொல்லுங்களேன். வளர்ச்சி ஏற்கனவே திராவிட திமுக தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவிலேயே மிக வளர்ச்சியில் முன்னிலை உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக 11 விழுக்காடு முன்னேற்றத்தில் இருக்கிறது. கல்வி, தொழில் வளங்கள் எல்லாவற்றிலுமே அவருடைய 5 ஆண்டுகளில் அவர்கள் முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். இதிலிருந்து இன்னொரு கூடுதலான ஒரு 5% 5 விழுக்காடாக இவர்கள் முன்னேற்ற வேண்டும் தமிழகத்தை. அதற்கு கீழே வந்துவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏனென்றால் அதற்கு கீழே வந்தால் தமிழகத்தின் வளர்ச்சி பாதிக்கும், எல்லா விதமான பொருளாதார நிலை பாதிக்கும். அப்போ இவர்கள் வந்து அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன், மூத்த அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர், அவர்கள் போன்றவர்களிடம், அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை கேட்டு திராவிட ஆட்சி, அதாவது திமுக தலைமையின் ஆட்சியில் என்னென்ன விடயங்கள் முன்னேற்றி கொண்டு வந்தார்களோ அதை இன்னும் முன்னிலைக்கு எப்படி கொண்டு போகலாம் என்று செய்தால் மட்டும்தான் அவர்கள் வெற்றிகரமான ஆட்சியாக இருக்கும். இதையெல்லாம் கவனிக்காமல் பதவி, ஊடக வெளிச்சம், இதுதான் எங்களுடைய அரசியல், ரசிகர்கள் விசிலடிக்க வேண்டும், கைத்தட்ட வேண்டும், இதிலேயே குளிர்காய வேண்டும் என்று சென்றால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் எல்லாமே வீழ்ந்து விட்டால் மக்கள் யோசிக்க செய்வார்கள். இந்த 5 ஆண்டுகளில் இவர் வீழ்ச்சி அடைய கொண்டு செல்வார்களா, இல்லை முன்னேற்றம் கொண்டு செல்வார்களா? அவர்களுடைய அனுபவம் பூர்வமாகவும் எப்படி அவர்கள் ஆட்சியை நடத்த போகிறார்கள், இந்த மக்களை வழிநடத்த போகிறார்கள், என்னென்ன திட்டங்கள் மூலமாக இன்னும் மக்களை மேம்படுத்தி செல்ல போகிறார்கள் என்பதை வைத்துத்தான் இந்த ஆட்சி மாற்றம் கொண்டாந்திருக்கிறதா, தமிழகத்தை முன்னேற்றி இருக்கிறார்களா என்று 5 ஆண்டு இறுதியில் தான் அதை செய்ய முடியும். ஆனால் அந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்குமா என்பதையும் ஒரு கேள்விக்குறியோடு வைக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் வருகிற 13ஆம் தேதி சட்டசபையில் மெஜாரிட்டியை காட்ட வேண்டும் என்று ஆளுநர் கூறியிருக்கிறார். அது உறுதிப்படுத்த வேண்டும். அதற்குள் ஏதாவது நடந்து விடுமா என்பதெல்லாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ் தாழ்த்து பாடுறதே குற்றமாக இன்றைக்கு சோசியல் சமூக ஊடகங்கள் மூலமாக இப்போது கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். ஆரம்பத்திலேயே இந்த ஒரு குறை இருக்கும்போது அடுத்தடுத்து குறை இல்லாமல் நீங்கள் எப்படி செய்வீர்கள்? அது ஒரு தமிழகத்தின் உணர்வு பூர்வமானது, மொழி சார்ந்தது, தமிழ் தாய் வாழ்த்து என்பது அதற்கே இடமில்லை என்றால் மற்ற விடயங்கள் எல்லாம் எப்படி தமிழகத்தை முன்னேற்றி இந்த மக்களை முன்னேற்ற போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இப்போது வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். முதல் நாளிலேயே பார்ப்போம், போக போக பார்ப்போம், நாளைக்கு என்ன நடக்குமோ என்பதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் விஜய் வந்து தன்னுடைய பேச்சிலும், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய உடல் மொழியிலையும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சினிமா கதாநாயகன் போல நடந்து கொள்ளாமல் பேச்சிலும் அந்த உடல் மொழியிலும் கதாநாயகன் மனநிலையிலே இல்லாமல் தான் ஒரு முதல்வர்
தமிழகத்தின் முதல்வர், ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்று மனநிலைக்கு அவர் தன்னை முதலில் முழுமையான ஒரு நல்ல தலைவன், அரசியல் தலைவன் என்று தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நல்லது. சிறப்பாக பல்வேறு விடயங்களையும் இன்றைய கள யதார்த்தங்களையும் சொன்னீர்கள். மாற்றம் ஏற்பட வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்தியாவிலேயே தமிழகம் ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதையிலே போய்கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம். அந்த வகையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி நேரமெடுத்து இன்றைய தெரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம். வணக்கம். நம்முடைய நியூசிலாந்து தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.